அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். ஒரு பணக்காரர் அவருடைய வீட்டில் கடவுள் சிலையை வைக்கணும் அப்படின்னு ஒரு சிற்பியை தேடி போனாராம். அவர் போன நேரம் அந்த சிற்பி ஒரு பெண் கடவுள் சிலையை செதுக்கிட்டு இருந்தாராம். கொஞ்ச நேரம் அந்த சிற்பி செதுக்கிறத வேடிக்கை பார்த்துட்டே இருந்த இந்த பணக்காரர் சிற்பி செதுக்கிட்டு இருக்கிற சிலை மாதிரி இன்னொரு சிலை அங்கே கிடக்கிறத பார்க்குறாராம். உடனே பணக்காரர் சிற்பிக்கிட்ட கேட்குறாராம், ஒரே கோவிலில் எப்படி ஒரே மாதிரி சிலைங்க வைப்பாங்க? இல்லை இந்த ரெண்டு சிலையும் வெவ்வேறு கோயிலுக்காக செதுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சிற்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இல்லை ஐயா, கீழே கிடக்கிற சிலை உடஞ்சி போனது. பணக்காரர் ஆச்சரியத்தோட, என்ன சொல்கிறீங்க? ரொம்ப அழகாக இருக்கு அந்த சிலை, எந்த பக்கம் பார்த்தாலும் உடஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சிற்பி, அந்த சிலையின் மூக்கில் சின்ன கீரல் இருக்குது பாருங்க அப்படின்னாராம். அதுக்கு பணக்காரர், ஆமாம் அது சரி, இந்த சிலையை எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சிற்பி, இது கோவில் கோபுரத்தில் 40 அடி உயரத்தில் வைக்க போகிற சிலை அப்படின்னு சொன்னாராம். உடனே பணக்காரர், 40 அடி உயரத்தில் தானே இந்த சிலையை வைக்க போகிறாங்க, இது மூக்கில் இருக்க கீரலை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, இதுக்காக இன்னொரு சிலை செதுக்கிறியா? நீ ஒரு சரியான முட்டாள் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த சிற்பி சொன்னாராம், இந்த சிலையில் கீரல் இருப்பது எனக்கு தெரியுமே, எப்போவாவது நான் அந்த கோவில் பக்கம் போனேன்னா என் தொழிலில் உள்ள குறை என்னை உறுத்துமே, அதனால தான் நான் இன்னொரு சிலையை செதுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் எப்போதுமே அடுத்தவங்க பாராட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யக்கூடாது, நம்மளோட மன திருப்திக்காக வேலை செய்யணும். எவ்வளோ ஒரு அருமையான கதை இல்லை? இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.